உங்களுக்கு உடற்பயிற்சி பண்ணவே பிடிக்கலையா? உடற்பயிற்சி பண்ணணும்னு நினைக்கும்போது தான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. அது மேலே ஒரு வெறுப்பு வருது. நாளையிலேருந்து உடற்பயிற்சி பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த வாரத்துலேருந்து உடற்பயிற்சி பண்ணிக்கலான்னு திட்டம்லாம் தீட்டுறேன். ஆனால் இன்றைக்கி உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் இன்றைக்கி ஒரு நாள் வேணாம் அப்படின்னு தோணுதா? அப்படி உங்களுக்கு தோண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாதனால தான் உடற்பயிற்சி மேலே இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு வருது. ஆனால் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோன்னா உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு மாறிடும். அப்படி எந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும்? ரொம்ப சிம்பிளான சில சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும், சில மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டாகணும். அதை சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் தி ஜாய் ஆஃப் மூமெண்ட் அப்படின்ற ஒரு புக். இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரியை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. யாருக்கெல்லாம் உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே ஆமாம் எனக்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. உடற்பயிற்சி பண்ணுறது நம்ம உடம்பை போட்டு வருத்திக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கூட நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடற்பயிற்சின்றது ஒரு வலி மாதிரியும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியன்றது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் மாதிரியும் பேசுவோம். இந்த உடற்பயிற்சி நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாக உடற்பயிற்சி அப்படி தான் இருக்கணுமா? கொஞ்சம் நல்லா ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த ஒரு 10 செயலை சொல்லுங்கள். நீங்கள் பல செயல் சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுல பல உடற்பயிற்சி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு விளையாட பிடிக்கும், வாலிபால் விளையாட பிடிக்கும், கிரிக்கெட் விளையாட பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். எனக்கு மலை ஏறுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊர் சுற்றுறதுக்கு பிடிக்கும், நல்லா நடந்து ஊரை சுற்றி பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய பல செயலில் உங்களோட உடல் உழைப்புன்றது கட்டாயம் இருக்கும். அந்த செயல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறப்போ, உடம்பை மூவ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய பல செயல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறப்போ, இந்த உடற்பயிற்சி அதுவும் உடம்பை மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அது மட்டும் ஏன் வலியை மட்டுமே கொடுக்குது? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிட்டீங்க, ஏதோ ஒரு டூருக்கு போயிட்டீங்க. அங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருப்பீங்க, நிறைய விஷயங்களை சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போவும் உங்களுக்கு கால் வலிக்கும், அப்போவும் உங்களுக்கு உடம்பு ஒரு டயர்டாகும். ஆனால் அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதே நீ உடற்பயிற்சி பண்ணிட்டு வா, 1 மணி நேரம் நடந்துட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பி வச்சா, அப்போது அதே நடைப்பயிற்சி தான், ஆனால் இப்போது வலியை கொடுக்கும், இது எனக்கு செய்யவே பிடிக்கல அப்படின்னு தோணும். அப்போது நடக்கிறது பிரச்சனையா இல்லை நம்மளோட மைண்ட் செட் பிரச்சனையா? இங்கே நடக்கிறது உண்மையாக உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் ஒரு டூர் போகிறப்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன் நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் சும்மா தனியாக ஓடுறீங்க, ஒரு ரன்னிங் போகிறீங்கன்னா அங்கே சந்தோஷம் வரது கிடையாது. அப்போ இங்கே ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு பிரச்சனை. இந்த மைண்ட் செட்டை தான் இந்த ஆத்தர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எக்ஸசைஸ் இஸ் பனிஷ்மெண்ட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் பயிற்சி என்பது ஒரு தண்டனை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கோமா. ஏன்னா உடல் பயிற்சி ஏன் பண்ணுற அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டால், உடல் பயிற்சி நான் ஏன் பண்ணுறேன்னா எடையை குறைக்கிறதுக்கு பண்ணுறேன். நான் நேற்று ஒரு கேக் சாப்பிட்டுட்டேன், அந்த கேக்கை காம்பன்சேட் பண்ணணும், எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டேன், இப்போ அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கணும், அதனால நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். உடம்பை ஒரு விதமான ஷேப்புக்கு கொண்டு வரதுக்காக நான் உடற்பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக யாராவது எனக்கு பிடிச்சிருக்கு, ஜாலியாக இருக்குது, அதனால் உடற்பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோமா? ஏன் விளையாட போகிற அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அவங்க உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, விளையாட போகிறேன், விளையாடுறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் மட்டும் ஏன்னா அது ஒரு உடற்பயிற்சி பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. விளையாடுறதும் உடற்பயிற்சி பண்ணுறதும் ஒன்று தான். இந்த வீடியோவோட பேஸ் என்னவாக இருக்க போகுதுன்னா, இந்த புத்தகத்தோட பேஸ் என்னென்னா, நம்ம உடம்பை அசைக்கிறது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். சயின்டிஃபிக்கலி நான் உடம்பை அசைக்கும் போது எனக்கு சந்தோஷம் கொடுக்குதா இல்லை அது வலியை கொடுக்குதான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? சயின்டிஃபிக்காக எப்படி கண்டுபிடிக்கிறது? என் மூளையில் எப்படிப்பட்ட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரக்குது, எப்படிப்பட்ட கெமிக்கல் சுரக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா வலியை கொடுக்குமா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கார்டிசால் மாதிரி ஏதாவது சுரந்ததுன்னா எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரியான வலி தரக்கூடிய ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய ஹார்மோன் நமக்கு சுரக்கிறது கிடையாது. நம்ம மூளையில் சுரக்கிற எல்லா ஹார்மோனும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஹார்மோன் மட்டும்தான் சுரக்குது. அப்போ நியாயமாக பார்த்தா எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அப்போ நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த சந்தோஷத்தையும் மறைச்சி நீங்களாகவே செயற்கையாக உங்களை நீங்கள் வருத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்ன்றது தேவை.
ரெண்டாவது நம்ம புரிஞ்சிக்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் உடற்பயிற்சி பண்ணுறப்போ தனியாக பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களோட நண்பர்களோட சேர்ந்து பண்ணி பாருங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப விளையாடுற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் தனியாக போய் ஒரு பீச்சில் இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள், கஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு கேம்ப் மாதிரி போய் பீச்சில் இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி பாருங்கள், அதே வேலை தான், ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கும். இந்த உடற்பயிற்சி அப்படின்றது தனியாக செய்கிறத விட கூட்டமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செய்கிறப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் இருக்குது. அது என்ன தெரியுமா? காட்டில் வாழ்ந்தப்போ நம்ம எல்லாருமே உடற்பயிற்சி பண்ண வேண்டிய தேவையில் இருந்தோம். உடற்பயிற்சி அப்படின்னா தனியாக போய் ஒரு தம்பல்ஸ் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. காட்டில் நம்ம ஓடணும், தாவணும், அப்போ தான் வேட்டையாட முடியும், உயிர் பிழைத்திருக்க முடியும். அதை நம்ம தனியாக செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோள்லையும் இருந்தோம். கூட்டமாக போகிறப்ப தான் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், உயிர் பிழைத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் எப்போ இப்படிப்பட்ட வேலையை கூட்டமாக சேர்ந்து செய்கிறோமோ அப்போ அது நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துது. அதற்காக கூட்டமாக சேர்ந்து மட்டும்தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. தனியாக செஞ்சாலும் சந்தோஷம்தான் பிறக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி என்னெல்லாம் சயின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அது நமக்கு ஏன் சந்தோஷத்தை மட்டும்தான் தரணும் அப்படின்றத பார்ப்போம். ஆனால் அது ஏன் சந்தோஷத்தை தரதில்லை, அப்படி என்ன தப்பு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். அதை விட சிம்பிளாக உங்களுக்கான சந்தோஷம் தரக்கூடிய உடற்பயிற்சியை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி கடைப்பிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நான் சொல்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, ஒரு 4 மணி இருக்கும். இப்போது உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுறதுக்கு வெளியே போயிட்டீங்க. ஒரு 2 மணி நேரம் ஓடி ஆடி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடுறீங்க. வேர்க்க விறுவிறுக்க அதுக்கப்புறம் ஒரு வெயில் போக வீட்டுக்கு வரீங்க. வந்து முகத்தெல்லாம் கழுவிட்டு நல்லா காற்றடிக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஒரு பெரிய அமைதி அடைஞ்ச மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு நிம்மதியாக இருக்கும், ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும், உடம்பே ஒரு புத்துயிர் பெற்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். உடம்பு அங்கங்கே வலிக்கும், ஆனால் அந்த வலியை விட ஒரு சந்தோஷம் மேலே உங்களுக்கு தெரியும். இரவு நல்லா தூக்கம் வரும். இப்படி தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் அதிகமாகிட்டே போகும். பொதுவாக நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஏதோ ஒரு செயலை திரும்ப திரும்ப செஞ்சோன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு ஊரை சுற்றி பார்க்க பிடிக்குதுன்னா நான் ஒரே ஊரை திரும்ப 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 சுற்றி பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு அளவுக்கு மேலே அந்த ஊரை சுற்றி பார்க்கணுன்னு எனக்கு தோணாது. சுற்றி பார்த்தா அது பெருசாக சந்தோஷமே தராது. ஏதாவது ஒரு ராட்டினத்தில் ஏறி சுற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா முதல் தடவை சந்தோஷமாக இருக்கும், 2வது தடவை சந்தோஷமாக இருக்கும், 3வது 4வது தடவை அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தோணும். ஆனால் விளையாட்டு மட்டும் எப்போவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் எத்தனை வாட்டி ஒரே விளையாட்டை விளையாடிருப்பீங்க? உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்குதுன்னு வச்சுப்போம், கிரிக்கெட் பிடிக்குதுன்னு வச்சுப்போம், தினமும் சாயங்காலம் வந்து விளையாடுவீங்க. எவ்வளோ வீக்கெண்டுக்கும் அதான் விளையாடுவீங்க. ஹாஃப் இயர்லி லீவாக இருக்கட்டும், ஆனுவல் லீவாக இருக்கட்டும், தினமும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விளையாடுவீங்க. என்றைக்காவது ஒரு நாள் அந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கல, டெய்லி இதே விளையாடுறோமே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? இன்றைக்கி விட்டாலும் உடம்பு முடியலனாலும் அந்த விளையாட்டை உங்களால் விளையாட முடியும். இன்றைக்கி போய் விளையாண்டாலும் உடம்பு என்னமோ வலிக்கும், ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் உடற்பயிற்சி பண்ணாதனால. ஆனால் அந்த விளையாட்டு தர வேண்டிய சந்தோஷத்தை அப்படியே தரும். இந்த உலகத்தில் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப செஞ்சாலும் நமக்கு சந்தோஷத்தை தருதுன்னா அது உடல் உழைப்பு மட்டும்தான், உடம்பை மூவ் பண்ணுறது மட்டும்தான், விளையாட்டு மட்டும்தான். சாப்பாடு கூட அப்படி ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தராது. ஒரே இனிப்பு பண்டத்தை கூட நீங்கள் தினமும் சாப்பிட்டு பாருங்கள், 4வது நாளுக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது. ஆனால் உடற்பயிற்சியும் உடல் உழைப்பும் விளையாட்டும் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போது சந்தோஷத்தின் உச்சமாக இந்த விளையாட்டு ஏன் இருக்குது? நம்ம உடம்பை மூவ் பண்ணுறது வலியை கொடுத்தாலும் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், நீடித்த சந்தோஷம் நமக்கு கிடைக்குது? அதுக்கு நம்ம ஆதி காலத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்தான்றதை புரிஞ்சுக்கிட்டாகணும். ஆதி காலத்தில் மனிதன் வேட்டையாடி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவன் எப்படி வேட்டையாடுவான்? நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி அவன் தாவி குதித்து வேகமாக ஓடி போய் பவரை பயன்படுத்தி ஒரு மிருகத்தை கொண்டுலாம் சாப்பிட மாட்டான். அவனை பெர்சிஸ்டன்ட் ஹண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விடாமுயற்சி வேட்டையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே விடாமுயற்சிக்கு பேர் போனவங்க தான். நம்ம உடம்பு விடாமுயற்சிக்காக உருவானது, எண்டூரன்ஸ்க்காக உருவானது. அவன் ஒரு மிருகத்தை உடனடியாக ஓடி போய் பிடிச்சிலாம் சாப்பிட மாட்டான். இந்த உலகத்தில் எல்லா மிருகத்தையும் எடுத்துக்கோங்களேன், நம்ம வேட்டையாடக்கூடிய மிருகத்தை கூட எடுத்துக்கோங்க. உங்களால் துரத்தி பிடிச்சிட முடியுமா? உங்களால் ஒரு முயலை துரத்தி பிடிச்சிட முடியுமா? நம்மளால் முடியாது. ஆனால் எப்போ ஒரு முயலை நம்மளால் துரத்தி பிடிக்க முடியும்னா, அதை ஓட விட்டு திரும்ப 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 அது பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளோட உண்மையான பலத்தை நம்ம காட்டினோன்னா அந்த முயலை நம்மளால் பிடிக்க முடியும். ஆதி காலத்தில் மனிதன் எப்படி வேட்டையாடினான்னா, முதல்ல ஒரு மிருகத்தை துரத்துவான். அது மனிதனை விட பல மடங்கு வேகமாக ஓடும். அது ஓடி போய் ஒரு இடத்துல இறக்க நிற்கும், உடம்பை கூல் பண்ணிக்கணும்னு ஒரு நிழலில் போய் உட்காரும்.
ஆனால் மனிதன் அப்படிப்பட்ட தேவை இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு நிழலுக்கு போனால் தான் உடம்பு கூலாகும் அப்படின்றது கிடையாது. அவனுக்கு வேர்க்கும். அவனுக்கு அதிகமாக இறைக்காது பொறுமையாக ஓடும்போது. ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த மிருகத்தின் பக்கம் திரும்ப போவான். அந்த மிருகம் திரும்பவும் அவன் வரதை பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி போய் அங்கே நிற்கும். திரும்பவும் அவன் விடாமல் அது பின்னாடியே ஓடுவான். இப்படி பல 100 தடவை அது பின்னாடி ஓடி ஓடி ஒரு இடத்துல அதால் ஓடவே முடியாதுன்னு சுருண்டு விழுந்துடும். அதற்கப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவான். இப்படி தான் மனிதன் வேட்டையாடிக்கிட்டு இருந்தான். இந்த வேட்டை காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் கூட நடக்கலாம். சில சமயம் 2 நாள் கூட நடக்கலாம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. இப்படி மனிதன் வேட்டையாடணும்னா சும்மாலாம் முடிஞ்சிடாது. இயற்கை அவனுக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுத்தாகணும். எந்த செயல் என்னோட உயிரை காப்பாற்றுமோ அதற்கான சூப்பர் பவரை இயற்கை எப்போவுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படி அது நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான சூப்பர் பவர் தான், இப்படி வேலையை நீ செய், அதை செய்யும் போது உனக்கு இருக்கிறதுலையே சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு இயற்கை நமக்கு கொடுத்துச்சு. தினமும் நீ போய் வேட்டையாடணும்ல, அப்போ தினமும் திரும்ப திரும்ப இதை செஞ்சாலும் உனக்கு சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு இயற்கை கொடுத்தது. அதுக்கு 3 முக்கியமான கெமிக்கல் காரணம். எண்டோகேனபினாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் எப்போ நீங்கள் உடல் பயிற்சி பண்ணுறீங்களோ, உடம்பை அசைக்கிறீங்களோ, கொஞ்சம் அதிகமான வேலையை செய்கிறீங்களோ அப்போ மூளையில் சுரக்கும். இதால் மூளைக்குள்ளே ரத்த நாளங்கள்லேருந்து போக முடியும். அப்படி போகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியை, ஒரு நிம்மதியை, ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். என்டார்ஃபின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. எப்போ நீங்கள் உடல் பயிற்சி பண்ணுறீங்களோ, வேகமாக ஓடுறீங்களோ, தாவுறீங்களோ, அப்போ இந்த என்டார்ஃபின் அப்படின்றது உடம்புல சுரக்கும். இந்த வேலைகளை செய்யும் போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வலிகளை இந்த என்டார்ஃபின் தான் குறைக்கும். இது ஒரு சிறப்பான பெயின் கில்லர். நீங்கள் வேலை செய்யும் போது கண்டிப்பாக உடம்புன்றது சில சேதங்களை அடையும். அது ஒரு வலியை கொடுக்கும். ஆனால் அந்த வலியவே சுகமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த என்டார்ஃபினுக்கு தான் இருக்குது. எப்போவுமே முதல் தடவை எக்ஸசைஸ் பண்ணும்போது பெருசாக உடம்பு வலிக்காது. அடுத்த நாளில் இருந்தால் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, முதல் நாள் என்டார்ஃபின் அப்படின்றது உங்கள் உடம்புல சுரந்திருக்கும், வலியை மறக்கடிச்சிருக்கும். ஆனால் அன்றைக்கி செஞ்ச எக்ஸசைஸை உடம்பு ரிப்பேர் பண்ணுறதுக்காக சில காயங்களை உள்ளே ஏற்படுத்தியிருக்கும். அதை என்டார்ஃபினால் குணப்படுத்த முடியாது. அதனால் அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஆனால் உடல் பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு வலின்றது பெருசாக தெரிஞ்சிருக்காது. அதை முடித்ததுக்கப்புறம் தான் எப்போவுமே வலின்றது தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த என்டார்ஃபின். 3வது டோபமைன் அப்படின்ற ஹார்மோன். நான் ஒரு மிருகத்தை துரத்திட்டு ஓடுறேன்னா அந்த மிருகத்தை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுக்குறது இந்த டோபமைன். அதாவது ஒரு கோலை நோக்கி நான் போகணும் அப்படின்ற உந்துதலை கொடுக்குறது டோபமைன். நம்ம வாரத்தில் 5 நாள் 6 நாள் வேலை பார்ப்போம். வீக்கெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சினிமாவுக்கு போகலாம். வீக்கெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி சமையலை செஞ்சு சாப்பிடலாம். வீக்கெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அந்த வீக்கெண்ட் வந்தால் கூட அவ்வளோ சந்தோஷம் வராது. ஆனால் அந்த வீக்கெண்ட் வரப்போகுது அப்படின்னு தெரியும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. அதுக்கு காரணம் டோபமைன் தான். ஒரு கோலை அச்சீவ் பண்ண போகிறோம், அந்த கோலை நோக்கி நம்ம நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம உடம்புல டோபமைன் சுரக்கும். அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்பா வேலைக்கு போயிட்டு வரப்போ தின்பண்டம் வாங்கிட்டு வருவார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கிறப்போ, அப்பா வரத்துக்கான நேரம் வரப்போ அதை நெருங்க நெருங்க நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அந்த தின்பண்டம் கூட அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துடாது. ஆனால் தின்பண்டம் நம்ம கைக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நெருங்கி போக போக அதை பற்றி கற்பனை பண்ண, அதற்காக காத்திருக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் வருது. அதுக்கு காரணம் டோபமைன். ஒரு மிருகத்தை வேட்டையாடி ஓடுறப்போ இந்த டோபமைன் சுரக்கும். அந்த மிருகத்தை எப்படியாவது பிடிச்சிரு, அது பக்கத்தில் நெருங்க நெருங்க அந்த டோபமைன்றது அதிகமாக சுரக்கும். அது வெறும் மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு மட்டும் கிடையாது. நான் இன்றைக்கி அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு 10 ரெப்பிட்டேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், 9வது தாண்டிட்டேன், இப்போ 10வதுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கேயும் டோபமைன்றது சுரக்கும். விளையாடும் போது என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ஒரு டென்னிஸ் விளையாடுறோம், இல்லை வாலிபால் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க. சும்மாவும் 2 பேரும் விளையாடலாம். அதே நேரத்தில் 2 பேரும் பாயிண்ட்ஸ் வச்சும் விளையாடலாம். எப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடுறோமோ அப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த விளையாட்டு. காரணம் என்னென்னா, ஒரு பாயிண்ட்டாக நமக்கு கிடைக்க கிடைக்க அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான சென்ஸ் அது கொடுக்கும். இது விளையாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்றது கிடையாது. நீங்கள் எங்கெல்லாம் கோல் செட் பண்ணி ஒரு வேலையை செய்கிறீங்களோ அப்போல்லாம் டோபமைன்றது சுரக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இந்த 3 ஹார்மோனும் வேட்டையாடுறப்போ இல்லை ஆதி காலத்தில் தான் கிடச்சிதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னி வரைக்கும் அந்த விஷயங்கள் உடம்புல ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நியாயமாக பார்த்தா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஒர்க் அவுட் பண்ணும்போது, இல்லை ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடும் போது இதெல்லாம் சுரக்கணும், இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கணும். மீறி எனக்கு கொடுக்கறது இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது. அதை நீங்கள் உடச்சி எறிஞ்சிட்டிங்கன்னா எப்போவுமே உடல் பயிற்சி உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். நான் சொல்கிற ஒரு உதாரணத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போயிருக்கீங்க, ஏதோ ஒரு ஆட்டோ ஏறி போயிட்டீங்க. ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி அந்த கடை இருக்குது. வீட்டிலேருந்து அவ்வளோ தூரம் நீங்கள் ஏதோ ஒரு வண்டியில் போயிட்டீங்க. இப்போ அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப வீட்டுக்கு வரணும்.
வரத்துக்கு உங்களுக்கு எந்த வண்டியும் கிடைக்கல. ஒரு ரேப்பிடோ போட்டு பார்க்குறீங்க கிடைக்கல, ஆட்டோ கேட்குறீங்க யாரும் வரல. இப்போ நான் வீட்டுக்கு போகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு ஒரு வெயில் நேரம், ஒரு சாயங்காலம் ஒரு 3 மணின்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் கையில் நல்லா ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நடந்தே வரீங்க. ஒரு 20-30 நிமிஷம் நடந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு எப்படி தோணும்? அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டேன் அப்படின்னு தோணும்ல. இப்போது ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் நடந்து முடிச்சுட்டேன், அப்பாடா நடந்ததுலாம் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சதுனால, அதாவது நான் செய்ய வேண்டிய வேலை, அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்றதுனால நிம்மதி வந்ததா, இல்லை அந்த வேலையை செஞ்சதுனால நிம்மதி வந்ததா? வேலையை முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் செய்ய வேணாம் அப்படின்றதுனால நிம்மதி வரல, அந்த வேலையை செஞ்சதுனால தான் அந்த நிம்மதி வந்தது. இப்போது அந்த செய்ய வேண்டிய வேலையை இனி நான் செய்ய வேணாம் அப்படின்றதுனால தான் நிம்மதி வரணும்னா, நீங்கள் சும்மா இருக்கும் போது எப்போவுமே அந்த நிம்மதின்றது உள்ளே இருக்கணும். அதாவது வேலை செய்ய வேணாம்ப்பா அப்படின்றதுனால எனக்கு நிம்மதி வருதுன்னா, நான் வேலை செய்யாமல் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதி இருக்கணும்ல. ஆனால் அப்படி இருக்கா? அப்படி இருக்கவே இருக்காது. எப்போ ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறீங்களோ அப்போ தான் நிம்மதின்றது வரும். அப்போ தான் நமக்கு என்ன தோணும்னா, அப்பா இதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய வேணாம்ல அப்படின்னு ஒரு நிம்மதி வரும். இங்கே நம்ம ஒரு தப்பான புரிதலோடு இருக்கோம். நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்றோன்னா, அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் செய்ய வேணான்றதுனால நிம்மதி வருதுன்னு நினச்சிட்றோம். அதனால தான் எல்லா பிரச்சனையும். இங்கே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டானோம். அதோட பேர் தான் ஹோப் மார்க்கர் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அதாவது நம்பிக்கையை குறிப்பெடுத்து வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் உடல் பயிற்சியே பண்ண பிடிக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா, எப்போ பண்ணணும்னு நினச்சாலும் நமக்கு பண்ணவே தோணாது. பண்ணவே தோணாதப்போ அதை பண்ணுறப்ப கஷ்டமாக தானே இருக்கும். இதை செய்யவே வேணாம் நான் நினச்சிக்கிட்டு எவ்வளவு நல்ல வேலையை செஞ்சாலும் எனக்கு அது பிடிக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு ஸ்வீட் சாப்பிடவே வேணான்னு இருக்குது. யாரோ வற்புறுத்தி கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்காது. ஒரு கில்ட் வரும், என் உடம்பை நான் கெடுத்துக்கிறேனே, என்னை வற்புறுத்தி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு தோணும். சாப்பிட்டு முடிச்சு 2 நாளுக்கு அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். அதே ஆசையோடு கடைக்கு போய் ஒரு ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டா சந்தோஷன்றது கிடைக்கும். அதே மாதிரி தான் உடல் பயிற்சியிலையும் எனக்கு வேணான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதை செய்யும் போது கஷ்டமாக இருக்கும். அதை செய்கிறது எனக்கு பிடிக்கும்னு நினச்சேன்னா செய்ய முடியும். இங்கே வேணான்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் இப்போ சொன்ன தவறான புரிதல் தான். எப்பெல்லாம் நான் ஒரு வேலையை செஞ்சதுக்கப்புறம் சந்தோஷம் வருதோ, அந்த வேலையை இனிமேல் செய்ய வேணான்றதுக்காக தான் வருதுன்ற பார்வையில் பார்க்குறோம். உண்மையை எப்படி பார்க்கணுன்னா, அந்த வேலையை செஞ்சதுனால தான் வருது அப்படின்னு பார்க்கணும். எப்போ இந்த மைண்ட் ஷிஃப்ட்டை நம்ம பண்ணுறோமோ, அதற்கப்புறம் நமக்கு உடற்பயிற்சி பண்ணணும்னு நிறைய தடவை தோணும். இதை உடனடியாலாம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிடுங்கன்னு நான் சொன்ன உடனே நீங்கள் பண்ணிட மாட்டீங்க. அதுக்காக தான் ஹோப் மார்க்கர்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹோப் மார்க்கர்னால் என்ன? இன்னிலேருந்து ஒரு விஷயத்தை செய்யுங்க. எப்பெல்லாம் இப்படி ஒரு நிம்மதி கிடைக்குதோ, நீங்கள் வீட்டு வேலை செய்கிறீங்க, வீட்டை முழுமையாக க்ளீன் பண்ணுறீங்க, ஒரு 3 மணி நேரம் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்து முடிக்கிறீங்க. முடித்ததுக்கப்புறம் ஃபேனை போட்டு அப்பான்னு உட்காருவீங்க. அப்படி உட்காரும் போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கோங்க, இவ்வளவு நேரம் நான் உடல் உழைப்பு பண்ணதுனால தான் இந்த நிம்மதி வருது அப்படின்ற ஒரு சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்கள் மைண்டுக்கு சொல்லுங்கள். அதுக்கு மட்டும் கிடையாது, எப்பெல்லாம் ஒரு வேலை செஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன நிம்மதி வருதோ அப்போல்லாம் அதை கவனிங்க, அதுவே போகிறோம். நம்ம பொதுவாக அதை கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் வேலை செஞ்சால் கஷ்டம்னு சொல்லி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன சந்தோஷத்தை கவனிக்காமல் விட்டுடுறோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிங்க. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போயிட்டு வரீங்க வெயிலில் அப்படின்னா, வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத கவனிங்க. அப்போது நான் நடந்ததுனால தான் வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு உடல் பயிற்சி பண்ணும் போதும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீல்ன்றது தான் வரும். அந்த ஃபீலை கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. இப்படி கவனிக்கும் போது அதை நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு குறிப்பு எடுத்துக்கிறீங்க. அதுதான் நம்பிக்கைக்கான குறிப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்ட் என்ன தெரியுமா சொல்லும்? எக்ஸசைஸ் பண்ணுறதோ உடம்பை மூவ் பண்ணுறதோ கொஞ்சம் நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணணும். அந்த ஸ்டெப்போட பேர் தான் அப்லிஃப்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எனக்கு திடீர்னு ஒரு நாள் போர் அடிக்குது, திடீர்னு ஒரு நாள் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு ஒரு நாள் சோம்பேறித்தனமாக இருக்குது, திடீர்னு ஒரு நாள் மென்டல் லேக் வருது, எனக்கு எதுவுமே யோசிக்க பிடிக்கல, திடீர்னு ஒரு நாள் க்ரியேட்டிவான ஐடியா எனக்கு வரல. இப்படிப்பட்ட சூழல்லாம் வரப்போ ஒரு நடைப்பயிற்சி பண்ணி பாருங்கள், இல்லை பாட்டை போட்டுட்டு ஆடி பாருங்கள், இல்லை திடீர்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ண உடனே இது எல்லாமே கிளியர் ஆகும். திடீர்னு ஒரு ஆன்சைட்டியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகுது, ஏதோ மனசில் ஒரு உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடனடியாக போய் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், இல்லை ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. அதை பண்ண உடனே இது உடனடியாக காணா போகும். அப்பையும் அதை நோட் பண்ணிங்கன்னா உங்கள் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கும், ஆமாம் நான் உடற்பயிற்சி பண்ணுறதோ உடம்பை அசைக்கிறதோ விளையாடுறதோ நடக்கிறதோ சந்தோஷத்தை தான் எனக்கு கொடுக்குது அப்படின்றத ஸ்லோவாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா முதல் ஆளாக கிளம்புவீங்க. உங்கள் ஃப்ரெண்டில் கண்டிப்பாக யாராவது ஒரு நபர் இப்படி இருப்பாங்க. ஜிம் போகணுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விளையாட போகணுன்னா முதல் ஆளாக வருவாங்க, விளையாட போகணுன்னு உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களாம் அப்படி பண்ணுறதுக்கு காரணம் ஏதோ பெரிய மோட்டிவேட்டட் பர்சன் கிடையாது. அவங்க ரொம்ப டிசிப்ளின்டு, ரொம்ப பெரிய சாதனையாளர் நீங்கள் நினைப்பீங்க, கிடையாது.
அவங்க தான் நார்மலான மனிதர்கள். நம்ம மூளையை ஏமாற்றி இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணாலோ இந்த மாதிரி உடம்பை வருத்திக்கிட்டாலோ அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்ன இந்த ஹோப் மார்க்கரை பயன்படுத்தி, அப்லிஃப்டை பயன்படுத்தி கொஞ்சமாக நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா அவங்கள மாதிரி நம்மளும் நார்மலாக ஆகிடும். நமக்கும் அடுத்த தடவை ஒரு வாக்கிங் போகணும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பை அசைக்கணும் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும், அதை செய்யணுன்ற ஆர்வம் பிறக்கும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஏதாவது விஷமம் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பிடி வாத்தியார், நீ போய் கிரவுண்டை க்ளீன் பண்ணு, அங்கே இருக்கிற புல்லெல்லாம் பிடுங்கு, குப்பையெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக போடு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி செய்யும் போது எவ்வளவு கடுப்பாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுருப்போம். ஆனால் சில சமயத்தில் நம்ம மட்டும் விஷமம் பண்ணி மாட்டாமல் நம்மளோட ஒட்டுமொத்த கேங்கும் மாட்டிக்கும். ஒரு 5-6 பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்து விஷமம் பண்ணி மாட்டியிருப்போம். எல்லோரும் போங்கடா, எல்லோரும் போய் கிரவுண்டில் இருக்கிற புல்லெல்லாம் பிடுங்குங்க, குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். அதே வேலை தான் இப்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். அப்போ நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அப்போது இருக்கிறதுலே சந்தோஷமாக நமக்கு இருக்கும். நல்ல வேலை கிளாஸுக்கெலாம் போக தேவையில்ல, இது எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பொறுமையாக புல்லை பிடுங்கிட்டு இருப்போம். அவரே பிடுங்கினது போகிறோம், கிளாஸுக்கு போய் படிங்கன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கேயே இருந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு வேலை தனியாக செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் கூட்டமாக சேர்ந்து நண்பர்களோடு செய்கிறப்போ அது எப்படி சந்தோஷமான வேலையாக மாறினது? அது கண்டிப்பாக நான் செஞ்சே தீர்வேன்னு மனசு ஏன் சொல்ல ஆரம்பிச்சிது? இதுக்கு காரணமும் ஒரு கெமிக்கல் தான். பொதுவாக நம்ம வேலை செய்கிறோம், உடல் உழைப்பு பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம உடம்புல சில கெமிக்கல்ஸ்ன்றது சுரக்கும். அது சுரக்கும் போது அந்த வேலையை முடித்த அடுத்த சில நிமிடங்களில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் வேலை செய்யும் போதே ஒரு கெமிக்கல் சுரக்கும், அது இதை விட ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த கெமிக்கலோட பேர் தான் ஆக்சிடோசின். இது எப்போ சுரக்கும்னா, நான் கூட்டமாக என்னோடய மனிதர்களோடு சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறப்போ எனக்கு சுரக்கும். இது ஏன் சுரந்தது? ரொம்ப வெளிப்படையான பதில் தான் இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காட்டில் நான் வேட்டைக்கு போகிறேன்னா தனியாக போயிருக்க மாட்டேன், என்னோடய கூட்டத்தோடு சேர்ந்து போயிருப்பேன். அப்போ அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யும் போது தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷன்றது கிடைக்கணும். நான் பாட்டுக்கு தனியாக ஒரு மிருகத்தை வேட்டையாடுறேன்னு கிளம்பி போய் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போது அந்த வேலையை செய்கிறப்போ பெரிய சந்தோஷன்றது எனக்கு தேவை கிடையாது. ஆனால் எப்போ சேஃபாக உணர்றனோ, எப்போ ஒரு கூட்டத்தோடு இருக்கணும், அப்போது பெரிய சந்தோஷத்தை எனக்கு மூளை கொடுக்கணும். அப்போ தான் அதையே நான் தொடர்ந்து செய்வேன். இங்கே கூட்டத்தோடு இருக்கும்போது முக்கியமாக என்னோடய சேஃப்டின்றது பாதுகாக்கப்படுது. அதனால் என்னோடய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்றது குறையும், அதோடு சேர்த்து ஆக்சிடோசின் அப்படின்றதும் வரும். ஆக்சிடோசின் அப்படின்றது வந்ததுக்கான முக்கியமான காரணம், என் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை நான் நேசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்னோடய கூட்டத்தோட வேட்டையாடுறதுக்கு போகிறேன். அங்கே என்னோடய கூட்டத்தை நான் நேசிக்கணும், அப்போ தான் அவங்கள நம்புவேன். அவங்கள நம்பும்போது தான் அவங்களோட உயிரை காப்பாற்றணும்னு நினப்பேன். அப்படி நான் எல்லாரோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது தான் என்ன மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களும் அவங்களோட மூளையும் என்ன காப்பாற்றணும்னு நினைக்கும். அப்போ தான் கூட்டமாக நம்மளால் சர்வைவ் ஆக முடியும், உயிர் பிழைத்து இருக்க முடியும். இதனால தான் உடம்பு ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு கெமிக்கலை சுரந்தது. இதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு அம்மா பிள்ளைக்கு நடுவில் இருக்கிற பாசத்துக்கு இந்த கெமிக்கல் காரணம். எப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் பாசம் இருக்கோ அப்போ தான் குழந்தைய அம்மா ரொம்ப நாள் பார்த்துப்பாங்க. அப்போ தான் அந்த குழந்தை வளர முடியும், உயிர் பிழைத்து இருக்க முடியும், அம்மாவோட அரவணைப்பில் இருக்க முடியும். அது அடுத்த தலைமுறையை திரும்ப உருவாக்க முடியும். இப்படி இந்த ஆக்சிடோசின் அப்படின்றது நம்ம கூட்டத்தோடு இருக்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு பொருள். அது கூட்டத்தோடனா என்னோட நண்பர்களோட தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. சக மனிதர்களோடு நான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஆக்சிடோசின்றது வர ஆரம்பிச்சிடும். மனிதன் மட்டும்தான் எப்போவுமே சக மனிதனோட தன்னோட உணர்வை காட்டணும், பகிர்ந்துக்கணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பான். நம்ம நிறைய மிருகம் பார்த்துருப்போம். ஆனால் எந்த மிருகத்துக்கு வெள்ளை மொழி இவ்வளவு பெருசாக தெரிஞ்சு பார்த்துருக்கோம்? எல்லா மிருகத்துக்கும் வெள்ளை மொழின்றது சின்னதாக இருக்கலாம், அது கொஞ்சம் கிரேவாக கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளவு வெளிப்படையாக வெள்ளை மொழி இருக்கக்கூடிய ஒரே மிருகம் அப்படின்னு பார்த்தா மனிதனாக தான் இருப்போம். ஏன்னா எப்போ என்னோடய வெள்ளை மொழி தெரியுதோ அப்போ தான் என்னோடய எக்ஸ்ப்ரெஷனை என்னோடய கண் மூலமாக உங்களுக்கு கடத்த முடியும். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல முடியும். அதற்காக தான் மனிதனோட சேஃப்டியை கூட கொஞ்சம் விட்டுட்டு இந்த வெள்ளை மொழியை வெளியே காட்டினான். மற்ற மிருகம்லாம் ஏன் வெள்ளை மொழியை வெளியே காட்டுறதில்ல? எப்போ வெள்ளை மொழி தெரியுதோ அப்போ கருப்பு மொழியை தனியாக நல்லா பார்க்க முடியும். அப்படி தனியாக பார்க்க முடிஞ்சால் அது எந்த பக்கத்துக்கு மூவ் ஆகுதுன்றதை பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடிஞ்சால் அவன் எந்த திசையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியும். அப்போ நான் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தேன்னா அவன் அந்த திசையில் ஓடுவான் அப்படின்றது தெரிஞ்சிடும். அவனுக்கு அது ஆபத்து. ஆனால் அந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, என்னோடய எக்ஸ்ப்ரெஷனை காட்டுவேன், நான் பார்க்கக்கூடிய திசையை காட்டுவேன், என்னோடய ஐ மூமெண்ட்டை காட்டுவேன் அப்படின்னு மனிதன் முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா?
எனக்கு மற்ற மிருகத்துலேருந்து ஆபத்து வந்தாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு மனிதன் இருப்பான் அப்படின்றதுக்காக தான். என்னோட கண்ணை புரிஞ்சுப்பான், என்னோட உணர்வை அவன் புரிஞ்சுப்பான், அதனால் என் கூடயே அவன் இருப்பான். மற்ற மிருகம் இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தலை விட இதே உணர்வை புரிஞ்சுக்கிட்டு என்னை காப்பாற்றக்கூடிய மனிதர்கள் அதிகம்னு அவன் நம்பினான். அப்போ மனிதன் ஆதி காலத்துலேருந்து எப்படிப்பட்டவன்னா, ஆதி காலத்துலேருந்து சக மனிதர்களை நம்பினவன், சக மனிதர்களோட சேர்ந்து இருந்தவன். அப்படி இருக்கக்கூடிய மனிதன் எப்போ இன்னொரு மனிதனோட சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறானோ அப்போ அவனுக்கு சந்தோஷன்றது அதிகமாக கிடைக்க தான் செய்யும். அதை தவிர்க்கவே முடியாது. இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரொம்ப சிம்பிளான ஒரு பாடம் இருக்குது. உங்களுக்கு தனியாக உடற்பயிற்சி பண்ண பிடிக்கலன்னா ஒரே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்களோட நண்பர்களோடு சேர்ந்து உடற்பயிற்சி பண்ண பாருங்கள். ஒரு விளையாட்டை விளையாடணும் அப்படின்னா தனியாக விளையாடுற விளையாட்டை விட அதிக பேர் சேர்ந்து விளையாடுற விளையாட்டை தேர்ந்தெடுங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு கிளப் இருக்குது, டான்ஸிங் கிளப் இருக்குது, இல்லை யோகா கிளாஸ் இருக்குன்னா அதுக்கு போங்க. ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறப்போ அது செய்கிறது ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நான் ஒரு 10 பேரோட சேர்ந்து நாளிலேருந்து ஜிம்மில் இந்த கிளாஸில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் மட்டும் போகலன்னா மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ, இவன் டிசிப்ளின் இல்லைன்னு நினச்சிடுவாங்களோ, நம்மளை குறைச்சி எடை போட்டுருவாங்களோன்ற ஒரு உணர்வு வேறு வரும். அதனால் அதை செய்யவும் தோண்டும். ஆனால் இப்படிப்பட்ட உணர்வுலாம் வரணும்னு நான் சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் ஒரு கில்ட்டு. நம்ம அதற்காகலாம் செய்யலை, அடுத்தவங்க நம்மளை நல்லா பார்க்கணுன்றதுக்காகலாம் செய்யலை. ஒரு குழந்தை எப்படி விளையாண்டுதோ அந்த மாதிரி தான் நம்ம உடற்பயிற்சி பண்ண போகிறோம், உடம்பை அசைக்க போகிறோம். உடற்பயிற்சி அப்படின்னு சொன்னால் ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கிறது மட்டும் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் விளையாடுறதா இருக்கலாம், வீட்டை சுத்தம் பண்ணுறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உடம்பை தொடர்ந்து மூவ் பண்ணுறது. அதை செய்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு பலனுக்காகவோ ஏதோ ஒரு விளைவுக்காகவோ குற்ற உணர்ச்சிக்காகவோ கிடையாது. குழந்தை விளையாடுறப்போ எந்த ஆனந்தம் அதுக்கு கிடைச்சதோ அதே ஆனந்தத்துக்காக தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதற்கு சக மனிதர்களோடு சேர்ந்து செய்கிறப்போ இன்னும் கொஞ்சம் சந்தோஷன்றது உங்களுக்கு கிடைக்கும். எப்போல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏதோ ஒரு மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உடனடியாக ஏதாவது ஒரு கிளப்பில் இல்லை ஒரு கூட்டமாக சேர்ந்து செய்கிறது எப்படி அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயத்தை இப்போ கற்பனை பண்ணிப்போம். உங்களை நான் 1/2 மணி நேரம் கையை மேலே தூக்கிட்டு குதிங்கன்னு சொல்ல போகிறேன். 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் உங்களால் குதிக்க முடியுமா? அப்படி குதிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப கால்லாம் வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு தோணும். உங்களுக்கு சோம்பேறித்தனமாக தோணும். அதோட முக்கியமாக இது ரொம்ப போர் அடிக்குது, நான் எதுக்கு கையை மேலே தூக்கிட்டு குதிச்சுக்கிட்டே இருக்கணும், ரொம்ப எனக்கு ஒரு மூடே இது செட் ஆகலை அப்படின்னு தோணும். இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதே போல் நீங்கள் குதிக்க போகிறீங்க. ஆனால் எங்கே தெரியுமா குதிக்க போகிறீங்க? ஒரு டிஜே ஒரு பார்ட்டியில் ஒரு மியூசிக்கை போட போகிறார். அவர் உங்கள் எல்லாரையும் கையை மேலே தூக்கிட்டு குதிங்கன்னு சொல்ல போகிறார். அப்போ நீங்கள் குதிப்பீங்களா? அது எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குது, எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. சும்மா குதிக்கிறதுக்கும் ஒரு மியூசிக்கை போட்டு குதிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் என்றைக்காவது சோகமாக இருக்கும்போது ஒரு சோக பாட்டு கேட்டு அதிலேருந்து ஆறுதல் அடைஞ்சிருக்கீங்களா? இல்லை ரொம்ப ஒரு டல்லாக இருக்கே, ஒரு நல்ல வைபான மியூசிக் போடுவோன்னே மியூசிக் போட்டு ஒரு வைபுன்றது உங்களுக்கு கிடச்சிருக்கா? எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். இந்த பக்தியாக இருக்கட்டும், பரவச நிலையாக இருக்கட்டும், ஒரு ஆனந்தமாக இருக்கட்டும், ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயமாக கூட இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மியூசிக்கால் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். ஏன் பண்ணுது அப்படின்றதுக்கான விளக்கம் நமக்கு இன்றைக்கும் சயின்ஸால் ப்ரூவ் பண்ண முடியல. அப்படி ஏதாவது மூளையில் நமக்கு கெமிக்கல் சுரக்குதான்னு பார்த்தா பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு ஸ்டடி பண்ணி பார்த்தா எப்போ ஒரு மியூசிக் ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எண்ண அலைகளும் நம்மளோட ஹார்ட் பீட்டும் நம்மளோட ப்ரீத்திங் ரிதமும் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மற்ற ரிதங்கள்லாம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆகுதான். இப்போ நான் ஒரு ஸ்லோவான ரிலாக்ஸிங்கான பாட்டு கேட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மூச்சு விடுறேன், அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ஹார்ட் துடிக்குது, அதுக்கேற்ற மாதிரி என் மூளையில் இருக்கிற பிரெயின் வேவ்ஸ்லாம் மாறுது. ஒரு வைபான நல்ல ஒரு குத்துப்பாட்டு கேட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோடய மூச்சு மாறுது, என்னோடய ஹார்ட் பீட் வேகமாகுது, ஆடணும் அப்படின்னு தோணுது. நான் இதுக்கு முன்னாடி ப்ரீத்னு ஒரு புத்தகத்தோட வீடியோவை ரொம்ப லென்த்தியாக டீப்பாக போட்டிருந்தேன். அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட தேரியை நான் சொல்கிறேன். என்னோடய தேரி என்ன அப்படின்னா, எப்போ ஒரு மியூசிக்கை நம்ம கேட்குறோமோ அந்த மியூசிக்கை நம்ம கேட்குறது மட்டும் கிடையாது, அதை வாயால் ஹம் பண்ணணுன்னு நினைப்போம், இல்லை அதை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு நினைப்போம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூச்சு விடுவோம். எப்போ மூச்சை ஒரு டைப் ஆஃப் ரிதமில் நம்ம வச்சுக்கிறோமோ, அதாவது வேக வேகமாக விடுறது இல்லை பொறுமையாக விடுறது. இப்படி நான் என்னோடய வேக வேகமாக விடுறேன் ஒரு குத்துப்பாட்டை கேட்குறப்ப அப்படின்னா, இல்லை பொறுமையாக விடுறேன் ஒரு மெலடியை கேட்குறப்ப அப்படின்னா, நான் பொறுமையாக விடுறப்ப அதற்கான நர்வஸ் சிஸ்டம் உடம்புல வேலை செய்யுது, அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்டும் மூளையும் வேலை செய்யுது. வேக வேகமாக நான் மூச்சு விட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோடய நர்வஸ் சிஸ்டமும் ஹார்ட்டும் வேலை செய்யுது. நர்வஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ப்ரீத்னால எப்படி மாறுதுன்றதெல்லாம் அந்த புக்கில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த புக்கில் சொல்ல வர்றது என்னென்னா, எப்பெல்லாம் பாட்டு கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பு மாற்றங்களை கொண்டு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் வருதுன்றதுக்காக நான் ப்ரீத்துன்ற ஒரு விஷயத்தை என்னோட பார்வையாக சொன்னேன். இப்போ நான் இப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு பீட்டை கேட்குறேன்னா அது என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி என்னோடய உடம்பை மாற்றி அமைக்கும்.
அதனால தான் சும்மா குதிக்கும் போது கஷ்டமாக இருக்குது, நல்ல வைபான ஒரு பாட்டை போட்டுட்டு குதிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சும்மா டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொன்னால் அது பெருசாக ஒரு மூடு தரதில்லை. ஆனால் ஒரு நல்ல பாட்டு குத்து பாட்டாக போட்டு விட்டால் ஆடுங்கன்னு சொல்லாமலே நமக்கு ஆட தோணுது. அடுத்தவன் பார்த்து என்ன சொன்னால் என்ன அப்படின்னு நமக்கு தோணுது. அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது, பேரானந்தத்தை கொடுக்குது. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா, இந்த மியூசிக் அப்படின்றதால நம்மளை வேலை செய்ய வைக்க முடியும். ஸோ நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எப்போ ஒரு மியூசிக் ஓடுதோ, எப்போ ஒரு ரிதம் ஓடுதோ, அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புன்றது மாறும். இந்த ஆத்தருமே ஒரு தேரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காட்டில் வாழ்ந்த காலத்தில் மியூசிக்கை எதுக்கெலாம் பயன்படுத்தணும்? வேட்டைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கும்போது சாயங்கால நேரத்தில், இரவு நேரத்தில் மியூசிக் போட்டு ஆடுவோம். அது என்ன சொல்லித்தருதுன்னா, நான் சேஃபான இடத்துக்கு வந்துட்டேன்ப்பா, வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்ற உணர்வை கொடுக்குது. ரெண்டாவது, ஒரு மியூசிக் எங்கே ஓடுதோ அங்கே மனுஷங்க இருக்காங்கன்னு அர்த்தம். இயற்கையால் மியூசிக்கை அவ்வளோவா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பாடுறதா இருக்கட்டும், மனுஷங்க செய்கிறது. அப்போ என்னை சுற்றி மனுஷங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு சேஃப்டி வருது. நான் வீட்டில் இருக்கேன், என்னை சுற்றி மனுஷங்க இருக்காங்க அப்படின்ற சேஃப்டி வரப்பையும், என் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுன்ற ஒரு எண்ணம் வரப்பையும் இந்த சந்தோஷன்றது வருது. இந்த மியூசிக் நம்மளை ஆடவும் வைக்குது. இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நமக்கான டிப்ஸ் ஒன்றே ஒன்று தான். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, உடற்பயிற்சி பண்ண முடியல அப்படின்னா சைடில் ஒரு மியூசிக்கை போட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். உங்களால் ஆட முடியல, ஏதாவது ஒரு உழைப்பை பண்ண முடியலன்னா ஒரு மியூசிக்கை போட்டால் பண்ண முடியும். வீட்டு வேலை செய்ய முடியல, வீட்டை சுத்தம் பண்ண முடியல, ரொம்ப அலுப்பாக இருக்குது அப்படின்னா மியூசிக்கை போட்டால் அதை உங்களால் பண்ண முடியும். நம்ம பல மோசமான விஷயங்கள், நம்ம போர் அடிக்குதுன்னு நினைக்கக்கூடிய பல விஷயங்களை மியூசிக் இருந்தால் நம்மளால் செய்ய முடியும். சும்மாவே ரொம்ப தூரத்துக்கு பஸ்ஸில் உட்காந்துட்டு போனால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் மியூசிக் இருந்தால் அது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக மாறிடும். இங்கே நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி நிறைய பேரோட சேர்ந்து வேலை செய்ய முடியுமா, ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியுமான்னு நான் சிந்திக்கணுமோ, அதே மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக்கை போடலாமா அப்படின்னும் சிந்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சந்தோஷமான விஷயமாக மாறும். இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, எப்படி நான் ஒரு உடற்பயிற்சி பண்ணுறப்போ என்னோட நண்பர்களை சேர்த்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடணுமோ, அதே மாதிரி உடற்பயிற்சி பண்ணுறப்போ தயவு செஞ்சு மியூசிக் ப்ளே பண்ணுங்கள். மியூசிக்கை கேட்டுக்கிட்டே உடற்பயிற்சி பண்ணுங்கள். அது உடற்பயிற்சியிலேருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை கண்டிப்பாக அதிகரிக்கும். திரும்பவும் உங்களோட ஸ்கூல், காலேஜ் டைமுக்கு போங்க. அப்போது உங்கள் நண்பர்களில் சில பேர் ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க, துணிச்சலாக இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு போவாங்க. ஒரு ஹெச்ஓடி கூப்பிட்றாருன்னா தைரியமாக வாடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு கூட போவாங்க. இப்படி போகக்கூடிய நண்பர்கள் யார் அப்படின்றத ஒரு கணக்கெடுத்து பாருங்கள். நீங்கள் உங்களோட ஸ்கூல், காலேஜ் டைமில் பார்த்த ஒரு 10 தைரியமான பேரை கணக்கெடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அதில் பெரும்பான்மையான மனிதர்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விளையாட்டில் சூப்பராக விளையாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்நேரமும் விளையாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா கூட இருப்பாங்க. விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் தைரியம் வரும் அப்படின்னு நான் இங்கே நான் சொல்ல வரதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் நிறைய விளையாடினாங்களோ, யாரெல்லாம் நிறைய உடற்பயிற்சி பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு தைரியமும் இருக்கிறத நம்ம கவனிச்சிருப்போம். சில சமயம் பிரச்சனைக்கு கூட அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. நிறைய உடற்பயிற்சி இல்லை நிறைய விளையாடுறவங்க பிரச்சனைக்கு தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு சண்டைக்கு போவாங்க எதிர் டிபார்ட்மெண்ட்டோட போய் சண்டை போடுறது தான் தைரியம்னு நான் சொல்லலை, அது தைரியம் கிடையாது. ஆனால் அந்த வயசில் நமக்கு அதுதான் தைரியம் அப்படின்னு தோணும். அதனால நமக்கு தைரியம் இருக்கிறதுனாலையும் கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனாலையும் அதை போய் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க அதை சரியான வழியில் பயன்படுத்தியிருந்தால் வேற ஒரு இடத்துல பயன்படுத்தியிருக்க முடியும். ஒரு நல்ல போராட்டத்தில் அவங்களால கலந்துக்க முடியும், ஒரு லீடராக அவங்களால வந்திருக்க முடியும், பல சாதனைகளை புரிஞ்சிருக்க முடியும். ஆனால் அந்த வயசில் நமக்கு சண்டை போடுறது தைரியம் நினச்சதுனால அதை நம்ம செஞ்சுருப்போம். இங்கே நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா உடற்பயிற்சி பண்ணுறவங்க, விளையாடுறவங்க ஒரு தைரியத்தோடு இருந்திருப்பாங்கன்றதை நம்மளால் நோட் பண்ண முடியும். ஏன் இந்த உடற்பயிற்சி நமக்கு ஏன் தைரியத்தையும் ஒரு கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்குதுன்னு நான் சொல்கிறேன்? இந்த ஆத்தர் ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நான் இப்போ காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிருகம் எனக்கு முன்னாடி வருது. இப்போ நான் அதை வேட்டையாடணும். அதை என்னால் வேட்டையாட முடியுமா முடியாதா அப்படின்றது எதை பொறுத்து அமையுது? என்னோட உடல் வலிமையை பொறுத்து அமையுது. அப்போது எனக்கு உடல் வலிமை இருக்கா இல்லையான்னு என் மூளைக்கு தெரியணும். என் உடல் வலிமை இருந்ததுன்னா அந்த மிருகத்தை பார்த்த உடனே எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும், போய் அடி அப்படின்னு என் மூளை சொல்லணும். எனக்கு உடல் வலிமையே இல்லை அப்படின்னா என்னோடய மூளை என்ன சொல்லணும்? இந்த மிருகத்தை பார்த்தோன்னா ஓடிடு, இதை பார்த்த உடனே தைரியமாக இருக்காத, பயப்படு அப்படின்னு சொல்லணும். அதுதான் மூளையோட வேலை. அப்படி தான் இயற்கை என்ன வடிவமைக்கணும். அப்போ தான் அது என்னை சரியாக வடிவமைக்குதுன்னு அர்த்தம். இப்போது இந்த ப்ராசஸ் அதால் எப்படி செய்ய முடியும்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஓடுறீங்க இல்லை தாவுறீங்க அப்படின்னா அப்போ அவங்க உடம்புல என்ன நடக்கும்? எப்போ நான் இப்படி ஓடுறனோ, எப்போ நான் இப்படி தாவி குதிக்கிறனோ, விளையாடுறனோ, உடற்பயிற்சி பண்ணுறனோ, என்னோட மசில்ன்றது ஸ்ட்ராங் ஆகும். எப்போ என்னோட மசில் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை நான் செய்கிறனோ
அப்போ என்னோடய மூளை ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கணும். இவன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்கான், ஸோ அடுத்த தடவை இதே மாதிரி நிகழ்வு வந்தால் இவனுக்கு கான்ஃபிடென்ஸையும் இவனுக்கு ஒரு தைரியத்தையும் கொடு அப்படின்னு மூளை குறிப்பெடுத்து வச்சுக்கணும். அப்படி நான் உடற்பயிற்சி பண்ணுறப்போ என் மசில் ஸ்ட்ராங் ஆகிற அதே நேரத்தில் என் மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பணும். அப்படி அதை அனுப்பக்கூடிய சிக்னலோட பேர் தான் மயோக்கின்ஸ் அப்படின்ற புரோட்டீன். எப்போ நான் உடற்பயிற்சி பண்ணுறனோ, எக்ஸசைஸ் பண்ணுறனோ, என்னோடய ரத்தத்தில் மயோக்கின்ஸ் அப்படின்ற ப்ரோட்டீனை என்னோடய மசில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த மயோக்கின்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹோப் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்போ இந்த மயோக்கின்ஸ் என் மூளைக்கு போகுதோ அந்த தருணத்தில் என் மூளை நம்பிக்கையை எடுத்துக்கும். டிப்ரெஷனை குறைச்சிரும், ஆன்சைட்டியை குறைச்சிரும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிரும். அந்த சூழலில் ஒரு நம்பிக்கையை அது வளர்த்துக்கும். எப்போ நான் உடற்பயிற்சி பண்ணுறனோ அப்போ என் மூளை ஒரு நம்பிக்கையான இடத்துக்கு போகுது. அந்த நேரத்தில் அது குறிப்பெடுத்து வச்சுக்குது, இவன் இத்தனை புஷ்அப் எடுத்திருக்கான்ப்பா, இவன் இவ்வளவு வெயிட்டை தூக்கியிருக்கான், அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு வெயிட்டை பார்த்தா அவனுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடு, தைரியத்தை கொடு அப்படின்னு சொல்லும். இவன் அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை துரத்திட்டு போய் பிடிச்சிட்டான், அதை ஜெயிச்சிட்டான். இப்போது அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு மிருகத்தை பார்த்தான்னா இவனுக்கு கான்ஃபிடென்ஸையும் தைரியத்தையும் கொடு அப்படின்னு சொல்லும். அப்படி கான்ஃபிடென்ஸும் தைரியமும் வரப்போ நான் முன்னாடி போய் அந்த மிருகத்தை துரத்துவேன். அப்படி துரத்தும் போது என்னோடய கூட்டம் என்ன ஆதரிக்கும், என் கூட்டம் என்ன தலைவனாக பார்க்கும். அப்போ எனக்கு செரோட்டோனின் மாதிரியான இன்னும் சில ஹார்மோன்ஸ் சுரக்கும். அது எனக்கு திரும்பவும் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ இங்கேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, எப்போ நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடுறீங்களோ, உங்கள் உடம்பு வலுவடைகிறத தாண்டி உங்கள் மூளையில் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதுதான் விக்கேரியஸ் ட்ரைம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். அதாவது உங்கள் மூளை ஒரு குறிப்பெடுத்துக்கும், நீ தைரியமானவன் தான், உன்னால் பல விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். சைக்காலஜியில் நிறைய பேருக்கு இதை ட்ரீட்மெண்ட்டாகவே கொடுக்குறாங்களாம். அதாவது பிடிஎஸ்டி இருக்கிறவங்க, ட்ராமாவில் இருந்தவங்க, யாருக்கு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப லோவாக இருக்கோ, யாருக்கு டிப்ரெஷன் ஆன்சைட்டி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உடற்பயிற்சி பண்ணுறது, விளையாடுறது இதை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்குறாங்களாம். இங்கே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதும் விளையாடுறதும் ஜஸ்ட் சந்தோஷத்துக்காக அப்படின்றத தாண்டி நம்மளோட கேரக்டரை அது வடிவமைக்குது அப்படின்ற ஒரு பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கணும். எனக்கு அது கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தைரியம்னா போய் சண்டை போடுறது, அடிக்கிறது, பிரச்சனை பண்ணுறதுன்றது கிடையாது. காலேஜ் டைமில் தப்பாக புரிஞ்சுட்டு அதை நம்ம செஞ்சுருப்போம், ஆனால் அது கிடையாது. உண்மையான தைரியம்னா ஒரு தலைமை தாங்கிறது, வாழ்க்கையில் முன்னேறுறது, நல்ல செயல்களை செய்கிறது. அதை செய்யணுன்னா கூட நீங்கள் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். திரும்பவும் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஸ்கூல் காலேஜ் டைமில் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யார் யோசிச்சிட்டிங்களா? இப்போ இன்னொரு கேள்வி, உங்கள் ஸ்கூல் காலேஜ் டைமில் யார் கூடலாம் அதிகமாக நீங்கள் விளையாடிருக்கீங்க? இப்போது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி பதில் வந்ததில்ல. அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் நிறையா விளையாடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. நம்ம நண்பர்கள் கூட தான் நம்ம அதிகமாக விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் தப்பு. நம்ம நண்பர்கள் கூட அதிகமாக விளையாடலை. யார் கூடலாம் அதிகமாக விளையாடினோமோ அவங்க தான் நம்ம நண்பர்கள். இதை நட்பை தாண்டி வெளியே எடுத்துகிட்டு போய் பாருங்களேன். கூட்டமாக சேர்ந்து ஒன்றா வேலை செய்கிறவங்கள பார்த்துருப்பீங்க, தொழிலாளிகள். அவங்களில் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா அந்த கூட்டமே எதிர்த்து நிற்கும். என்னோட பிரச்சனை அப்படின்னு வெளியே நிற்கும். எதனால்? எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேலை செய்யும் போது அவங்களுக்குள்ள அப்படி என்ன ஒரு பாண்டிங் வருது. இல்லை சினிமாவில் வர மாதிரி உங்களோட ஒய்ஃபோடு சேர்ந்து டான்ஸ் ஆடி பாருங்கள், நீங்கள் 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக ஆகிடுவீங்க. இங்கே விளையாடுறதுனால தான் நம்ம நண்பர்களாகிறோமே தவிர நண்பர்களாக இருக்கிறதுனால விளையாடுறது கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நான் அவங்க கூட விளையாண்டதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் உங்கள்கிட்ட இருக்காங்களா? ஆன்லைனில் பார்த்த ஏதோ ஒரு நபரை நீங்கள் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் உண்மையான சின்ன வயசில் உங்களுக்கு ஃபார்ம் ஆன ஒரு நட்புக்கும் எவ்வளவு எமோஷ்னல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை புரிஞ்சு பாருங்கள். அப்போவே தெரிஞ்சிடும் நம்ம விளையாடுறது நட்புக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ஏன் இது நடக்குது? நான் முதல்ல சொன்ன அதே விஷயந்தான். நம்ம யார் கூட சேர்ந்து வேலை செய்கிறோமோ அவங்க கூட ஒரு நட்பை உருவாக்கிக்கிட்டே ஆகணும். அப்படி உருவாக்கிக்கிட்டால் தான் அவங்க கூட சேர்ந்து நான் ஒரு வேட்டைக்கு போகிறப்போ இல்லை ஏதோ ஒரு செயலை செய்கிறப்போ அவங்களுக்காக நான் வேலை செய்வேன், எனக்காக அவங்க செய்வாங்க, என்னோடய சேஃப்டின்றது அங்கே பாதுகாக்கப்படும். இது எப்படி நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல இப்போ நான் என்றைக்கோ ஒரு நாள் உங்களை ரோட்டில் பார்க்குறேன், உங்களை பார்த்து நான் ஸ்மைல் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனடியாக என்னை பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணணுன்னு யோசிக்க கூட வேணாம், டக்குன்னு உங்களோட முகம் ஒரு ஸ்மைலிங்கை கொடுத்துரும். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சாலும் சின்னதாக மைல்டாக ஒரு ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் வரும். எதனால் அது இப்படி நடக்குது? ஏன்னா அப்படி தான் நம்ம எமோஷனை புரிஞ்சுப்போம். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்குறாரு. அவரோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வச்சே, முகபாவனையை வச்சே அவர் எப்படி உணர்றாருன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு நபர் ஸ்மைல் பண்ணுறாரு, இல்லை கொஞ்சம் கோபமான முகபாவனையை கொடுக்குறாரு, இல்லை சோகமாக இருக்கார் அப்படின்னா அதை பார்த்தே என்னோடய மூளை அவர் இப்படிப்பட்ட உணர்வை வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லாது. பார்த்தே சொல்ல முடியும், அது வெறும் காக்னிட்டிவ் பிரெயினால் மட்டும்தான்.
என்னோட காக்னிட்டிவ் பிரெயின் ஒருத்தர் பண்ணக்கூடிய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வச்சு அவர் என்ன யோசிக்கிறாரு, எப்படி திங்க் பண்ணுறாரு, என்ன எமோஷன் அவருக்குள்ளே இருக்குன்றதெல்லாம் சொல்லும். ஆனால் நமக்குள்ளே டீப்பாக ஒரு பார்ட் இருக்கும். அது அடுத்தவங்க சிரித்தா நமக்குள்ளேயும் ஒரு சின்ன எமோஷனல் சந்தோஷத்தை கொண்டு வரும். அவங்க கோவமாக இருந்தால் நமக்குள்ளேயும் ஒரு கோவமான எமோஷனை கொண்டு வரும். இந்த எமோஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஜஸ்ட் பார்க்கறதுனால கிடையாது. அது ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சின்ன சயின்ஸ் இருக்குது. எப்போ அடுத்தவங்க ஒரு சின்ன ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை நமக்கு கொடுக்குறாங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளோட எமோஷனல் பிரெயின் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அதே மாதிரியான ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை சட்டிலாக நம்ம ஃபேஸில் பண்ணும். அப்படி பண்ணும்போது நான் எப்படி உணர்றேன்றதை கண்டுபிடிச்சி அவங்க இப்படி தான் உணர்றாங்க அப்படின்னு நமக்கு சொல்லும். அதனால தான் யாரோ ஒரு நபர் சிரித்தாலோ, யாரோ ஒரு நபர் முறைச்சாலோ, ஏதோ ஒருத்தவங்க சோகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலோ அதே மாதிரி உணர்வு நமக்கு வந்துடுது. அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷனை நம்மளும் கொடுக்குறோம். ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம், ஒருத்தர் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காருன்னா நம்மளோட முகமும் அழக்கூடிய ஒரு சோகமான முகமாக மாறிடும். யாராவது ஒரு நபர் பார்த்துட்டு ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்கும்போது தான் நமக்கு தெரியும் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இதுக்கு பேர் தான் மிரரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க ஒரு செயல் செய்யும்போது, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கும்போது அதை பார்த்து அப்படியே மிரர் பண்ணி தான் நம்ம உடம்பு அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை கற்றுக்கும். எப்போ நான் ஒரு மனிதனோட தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவனோட உடம்பை பார்த்து திரும்ப 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 நானும் மிரர் பண்ணுவேன். இது ரொம்ப எஃபெக்டிவாக எப்போ நடக்கும்னா, 2 பேர் சேர்ந்து உடல் ரீதியான வேலைகளை செய்கிறாங்க, ஒரு உடல் உழைப்பை போடுறாங்க, 2 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க, உடல் பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணுறதை பார்த்து அப்படியே நம்மளும் செய்ய ஆரம்பிப்போம். அப்படி செய்யும்போது மிரரிங் அப்படின்றது நடக்கும். அப்போ அவங்களோட எமோஷனை நல்லா புரிஞ்சுப்போம். அவங்க மேலே எம்பத்தி உருவாகும். அடுத்தவங்களை அவங்க ஷூவில் இருந்து பார்க்க கற்றுப்போம். அவங்களோட லைஃப்பை புரிஞ்சுப்போம். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ அவங்க நம்மளோட சிறந்த நண்பர்களாக மாறிடுறாங்க. நம்மளும் அவங்க கூட நட்பை வளர்த்துக்கிறோம். உங்கள் லைஃப்பில் எனக்கு நண்பர்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் விளையாடுறது இல்லை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். போய் ஏதோ ஒரு நபரோட விளையாடி பாருங்கள், அவங்க தான் உங்களோட சிறந்த நண்பர்களாக மாறுவாங்க. யார் கூட சேர்ந்து உடல் பயிற்சி பண்ணுறீங்களோ அவங்கள எமோஷ்னலி புரிஞ்சுப்பீங்க, அவங்க உங்களோட நண்பர்களாக மாறுவாங்க. உங்களுக்கு உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, உங்களுக்கு லைஃப்பில் ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகுதுன்னா உடல் பயிற்சி பத்தலை அப்படின்னு தான் அர்த்தம். உடல் பயிற்சி பண்ணி பாருங்கள், உறவு நல்லா மேம்படும். எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துப்பீங்க, எமோஷனல் பாண்டிங்கை வளர்த்துப்பீங்க. நான் ஒரு நபர் கூட ஒர்க் அவுட் பண்ணும்போது அவரை புரிஞ்சுக்கிறதுக்கான எம்பத்தியை வளர்த்துப்பேன். அது என்னோட எமோஷனல் பிரெயினை டியூன் பண்ணும். அதனால நான் உடல் பயிற்சி பண்ணாத நபர்கிட்ட கூட எம்பத்தியோடு நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உடல் பயிற்சி பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது உங்களுக்கு கிடைக்கும், ரிலேஷன்ஷிப்புன்றது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த புத்தகத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். உடல் பயிற்சி அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு வேலையோ இல்லை கஷ்டப்படக்கூடிய ஒரு செயலோ கிடையாது. உடல் பயிற்சின்றது நம்மளோட சந்தோஷத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னோடய குணாதிசயங்களை மாற்றக்கூடிய ஒரு விஷயம், நான் எப்படி சக மனிதர்களோடு இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிற ஒரு விஷயம், அடுத்தவங்களை எப்படி புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், யார் என்னோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இவ்வளவு செய்கிற உடல் பயிற்சி வெறும் ஒரு செயல் கிடையாது, அதுதான் உங்களோட அடையாளம் அப்படின்னு ஒரு சொல்கிறார். நான் உடல் பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு உடல் பயிற்சியை ஒரு செயலாக நீங்கள் மாற்றக்கூடாது. நான் ஒரு டான்ஸர், நான் ஒரு வாலிபால் பிளேயர், நான் ஒரு ஹைக்கர் அப்படின்ற மாதிரி உடல் பயிற்சியில் நீங்கள் எந்த ஃபார்மை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட அடையாளமாக இருக்கணும், அதுதான் நீங்களாக இருக்கணும். அப்படி நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே அதை செய்கிறது வழித்தரக்கூடிய விஷயமா இருக்காது. அதுதான் உங்களோட பர்பஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்காக தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸும் சென்ஸ் ஆஃப் லைஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் அப்படி பார்க்கணுன்னு நான் சொல்லலை, இதுதான் உண்மைன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட உடல் பயிற்சியை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்களோ அதுதான் நீங்கள். யார் கூட சேர்ந்து உடல் பயிற்சி பண்ணுறீங்களோ, யார் கூட சேர்ந்து விளையாடுறீங்களோ அதுதான் நீங்கள். இதை மைண்டில் வச்சு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட உடல் பயிற்சி பண்ணுங்கள். நீங்கள் உடல் பயிற்சி பண்ணுறத உங்களோட அடையாளமாக மாற்றுங்க. இப்படி பண்ணிங்கன்னா உடல் பயிற்சி பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு தேட மாட்டீங்க. உடல் பயிற்சி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இது ஜஸ்ட் உங்களோட வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்னு மாறிடும். இந்த விஷயங்கள் தான் இந்த புத்தகத்தில் படித்தேன். இந்த புத்தகத்தில் இருக்கிற சில விஷயங்களை நான் ஏற்கனவே வேறு புத்தகங்களில் பேசியிருப்பேன். ஆனால் இந்த புத்தகத்தை திரும்ப நான் பேசணும்னு நினச்சதுக்கு முக்கியமான காரணம் இதில் நிறைய ப்ராக்டிக்கலான ஐடியா இருந்துச்சு. மற்ற புத்தகத்தில் சொல்லப்படாத நிறைய புரிதல் எனக்கு கிடச்சிது. நம்ம உடல் பயிற்சின்றது உடல் ஆரோக்கியத்தை தாண்டி பல விஷயங்களை போய் தொடுதுன்றது எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன புத்தகம் தான், இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.